அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம் நேர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். திமுக உருவாகி 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததன் எதிரொலியாக தற்போது பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். கடந்த ஓரிரு வாரங்களாக திமுக கூட்டணியில விரிசலா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுந்த நிலையில கூட்டணி கட்சி தலைவர்களோட பங்கேற்றிருப்பதன் மூலமாக கூட்டணியுடைய வலிமையை பிரதிபலிக்கிறதா இந்த பவள விழா பொதுக்கூட்டம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அந்த கேள்வியோட அடிப்படையில தான் இன்னைக்கு நேர்பட பேசு நிகழ்ச்சியை நம்ம கட்டமைச்சிருக்கோம். திமுகவின் பவள விழா பொதுக்கூட்டம் கூட்டணி வலிமைக்கான அரைக்குவலா அப்படின்ற தலைப்பு. அரங்கத்துல நம்மோட 3 விருந்தினர்கள் இணைஞ்சிருக்காங்க. திமுகவின் மருத்துவர் திருமிகு யாழினி, பத்திரிகையாளர் திருமிகு பீர் முகமது, அரசியல் விமர்சகர் திருமிகு பொன்வில்சன், தொலைத்தொடர்பு மூலமாக நம்மோட இணைஞ்சிருக்காரு பாரதிய ஜனதாவின் திரு தங்க வரதராஜன். 4 விருந்தினர்களுக்கும் வணக்கம். முதலாவதாக திரு பொன்வில்சன், உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணியில ஒரு புகைச்சல் ஏற்பட்டிருக்கு, விரைவில் அதை வந்து வெடிச்சு செதற போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதன் தொடர்ச்சியாக கூட்டணிக்குள்ள விரிசல் அப்படின்னு வரும்போது கூட்டணி கிடையாது, ஆட்சியும் கிடையாது அப்படின்ற அளவுக்கும் அவர் பேசியிருந்தாரு. ஆனா இப்போ பவள விழா பொதுக்கூட்டத்துல கூட்டணி கட்சி தலைவர்களோட பங்கேற்றிருக்காங்க. குறிப்பா திருமாவளவன் பேசும்போது 3வது குழலாக, இரட்டை குழல் துப்பாக்கியோட 3வது குழலாக விசிக இருக்க போகுது அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கணிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கா? பொய்யாயிடுச்சோ அது? இல்லை, அதில் நிறைய பொருள் இருக்குது. அதில் இப்போ இரட்டை குழலோட 3வது குழலாக இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒன்லி கூட்டணி மட்டுமா இல்லை ஆட்சியில் பங்கா அப்படின்றதையும் நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது நம்ம அதை எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா இந்த கூட்டணி வந்து அது மக்கள் பார்வைக்கு நம்ம விட்டுடுறோம், அவ்வளோதான். அதாவது அந்த ஓப்பன் ஆப்ஷனில் தானே அவரும் விட்டு பேசுகிறாரு. அது தனிப்பட்ட முறையில் அவருடைய இதற்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ ஒரு 2-3 தினத்துக்கு முன்னாடி இருந்த முரண்பாடுகளை பற்றி அதற்கு முடிவு சொல்கிற விஷயத்தை சொல்ல, அதை முரண்பாடை ஏற்படுத்தினவர்கள் மேலே நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி அவர் பொதுவாக விளக்கத்தை அவர் கொடுத்தார் இல்லையா? எது எப்படி ஆனாலும் திமுக கூட்டணி உறுதியாக தான் இருக்கும், 2026 சேர்ந்து தான் சந்திக்க போறோன்ற விளக்கத்தை கொடுத்திருக்காரு திருமாவளவன். இல்லை, அது விளக்கம் எல்லாருமே கொடுப்பாங்க. அது விளக்கம் கொடுக்கறது இல்லை. ஆர் ராசா கேட்டது விளக்கத்தை மட்டும் கேட்கல, ஆர் ராசா கேட்டது நடவடிக்கை. அதுதான். அப்போது அது ஆர் ராசான்றது முதலமைச்சரின் குரல் தான், திமுகவின் தலைவரின் குரல் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அது இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம கூட்டணி வந்து செதஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல வரல. கூட்டணி வந்து 2019 அது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்குது. ஒரு வெற்றி கூட்டணியின் போது ஒரு ஓடுற குதிரை மேலே தான் எல்லாரும் பந்தயம் கட்டுவாங்க, அது இயற்கை. ஏன்னா கொள்கை கூட்டணியெல்லாம் எங்கேயுமே பெருசாக கிடையாது, எல்லாமே வெற்றிக்கான கூட்டணி மட்டும்தான். வெற்றி எந்த பக்கம் இருக்கும் அது ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு அந்த பக்கம் சாயிருந்தா. இந்த காலத்தில் வந்து கட்சிகள், முரண்பாடு உள்ள கட்சிகள் கூட மொத்தமாக ஒரு கூட்டணி வைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு பொது கொள்கையை வச்சுட்டு கூட்டணி வைப்பாங்க. மற்ற கொள்கையில் எல்லாமே வேறுபாடாக இருக்கும் அவங்களுக்குள்ள அப்படின்றது தான். அதனால் என்னென்னா இந்த நேரத்தில் எப்படின்னா நம்ம கூட்டணி பிரிஞ்சிருன்றதுக்காக சொல்ல, பட் கூட்டணி பிரியறதுக்குள்ளேயே இல்லை கூட்டணிக்குள்ளே முரண்பாடு ஏற்பட இல்லை கூட்டணிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட தீவிரமான கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய காரணங்கள் எல்லாம் இருக்குதா அப்படின்றத நம்ம அடுக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை, இந்த 3 வருடங்களில் தொடர்ச்சியாக அந்த காரணங்கள் பலப்பட்டுக்கிட்டு வருகிறதா அப்படின்றத பார்க்கணும். ஒரு பக்கம் வெற்றி, அது பலமாக இருக்குது, எல்லா பக்கம் தொடர் வெற்றி. இன்னொரு பக்கம் கூட்டணிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் அதுவும் பலமாயிட்டே வருகிறது அப்படின்னு முதல் கட்டம் எடுத்திங்கன்னா வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்றத்திலே எத்தனையோ முறை பதிவு செய்தார். என்னை நீங்கள் வந்து ஓரங்கட்ட பார்க்குறீங்க, என்னை வந்து ஒரு சமூகத்தின் அடையாளமாக மட்டுமே என்னை குறிக்க வைக்க பார்க்குறீங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல, இதெல்லாம் ஒருவேளை நான் இந்த சின்னத்தில் நின்றதால் தான் எனக்கு இந்த பிரச்சனையா அப்படின்றதெல்லாம் அவர் கொண்டு வந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்கிற ஒரு பெரிய இக்கட்டு என்னன்னா, கம்யூனிஸ்டுகள் வந்து போராட்ட களத்தில் தான் அவங்களுடைய அடையாளமே போராட்ட களம் தான், தொழிலாளர்களுக்காக அடையாளமே போராட்ட களம் தான். முரண்பாடுகள் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆனா அந்த முரண்பாடுகள் களைஞ்சது, முரண்பாடுகள் கிடையாது, நாங்க கூட்டணியா தான் தேர்தலை சந்திக்க போறோம்னு அவர் உறுதி கொடுத்ததாகட்டும், அதற்கு அத்தாட்சியா இப்போ திமுகவுடைய பவள விழா பொதுக்கூட்டத்தில் அவர் மேடை ஏறி பேசியிருக்காரு. திரு ஸ்டாலின் ஆளுமையில சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேடை ஏறி பேச வைக்கிறோம், நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம செய்வோம். அதை எப்படின்னா இப்போ அமெரிக்காவில் வந்த பேர் கூட போய் பார்த்தாரு,
பார்த்த பிறகு அவருடைய பேச்சு மாறுச்சு, திருமாவளவனுடைய பேச்சு. ஆனால் ஸ்டாலின் பேச்சு ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் திருமாவளவன் பேச்சு மாறுதுன்றது உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம ஊடகத்தில் இருக்கிறோம், நம்மளுக்கும் அது தெரியுதான். அதோட வீரியம் வந்து எப்படி மாறுச்சுன்றதை நம்ம பார்த்தோம். இல்லைன்னு சொல்ல வரல. என்னன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் இல்லை 2 நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன், முரண்பாடுகள் இருக்குதா இல்லையான்றதா சொல்கிறேன். நீங்கள் பேசுனதை சொன்னீங்கன்னா நம்ம விவாதம் பண்ண வேண்டியதே அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க பேசதான் செய்வாங்க, அது நம்ம விவாதம் பண்ண. முரண்பாடுகள் இருக்குதா அப்படின்றது தான் விவாதம். முரண்பாடுகள் எக்ஸிஸ்டிங். இப்போ கே பாலகிருஷ்ணன் 2 நாள் முன்னாடி தான் என்கவுண்டர் விஷயத்தை பற்றி போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இப்போ 2 நாள் முன்னாடி தான். ஒரே 13 மாதங்களில் 13 என்கவுண்டர் நடந்திருக்குது. அதுலேயும் விசித்திரமாக போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவங்க மேல என்கவுண்டர் நடந்திருக்கிறது. இல்ல கூட்டணிக்கான தேர்தலை சந்திக்கிறதும் பொது பிரச்சனைகளுக்கு போராட்டம் பண்றது ரெண்டு நம்ம ஒப்பிட்டு பார்த்துட முடியுமா? ஒப்பிட்டு தான் பார்க்கணும், அதுதான் விஷயம். ஏன்னா இப்போ கம்யூனிஸ்டுகள் பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் அவருடைய இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு தேசிய அங்கீகாரமே இன்னைக்கு ரத்தாயிடுச்சு. காரணம் என்ன? அவருடைய போராட்டங்கள் வலுவிழந்து போனதால். இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் 2021 கதாநாயகன். அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பாக வந்து தொழிலாளர் வர்க்கத்தினர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஏராளம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோவும் டிட்கோ ஜாக்கோ இன்றைக்கு போராட்டங்கள், தொடர்ந்து போராட்டங்கள், அதாவது சிந்துபாத் கதை மாதிரி போராட்டங்கள் 3 வருஷத்தில் நடந்துட்டு இருக்குது. ஆசிரியர்களுக்கும் சரி, அரசு ஊழியர்களுக்கும் சரி, பழைய பென்ஷன் திட்டம் இன்றைக்கு வரைக்கும் அதை நிறைவேற்ற முடியல அப்படின்றது. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான போராட்டம் அப்படின்றது வேற. நான் என்ன கேட்கிறேன்னா, எடப்பாடி கூற்று அந்த சொன்னதன்படி இப்ப இந்த பவள விழா பொதுக்கூட்டத்தில் எல்லாம் ஒற்றுமையாக சந்திச்சிருக்காங்களே, மேடையில பேசியிருக்காங்களே, அப்ப அந்த கூற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா இல்ல ஒத்துக்கிறீங்களா? இல்ல முற்றுப்புள்ளி எப்படி வைக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியும்? நீங்க அதுதான் சொல்றேன். இப்ப இந்த மேடையில பேசிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பேச்சே கிடையாதா? அப்படி கிடையாது. அதாவது கருத்துக்கள் சொன்னா நம்ம முரண்னு சொல்றோம், ஆனா முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பேசினா அதை எடுத்துக்க முடியாதா? அப்படி இல்ல, முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எல்லாரும் பேசுவாங்களே. இப்ப நீங்க எடப்பாடி பேச்சு எவ்வளவு நாள் விவாதம் பண்ணிட்டு இருந்தீங்க? எடப்பாடி பிஜேபி கூட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் விவாதம் எவ்வளவு நாள் நடந்துட்டு இருந்துச்சு. பிஜேபி நாங்கள் அடிமை இல்லைன்னு சொன்னாரு, ஆனால் எவ்வளவு நாள் நீங்கள் தான் அடிமை விவாதம். அப்போ என்னன்னா தரவுகளின் அடிப்படையில் விவாதம் நடத்தும் போது இப்பவும் தரவுகளின் அடிப்படையில் நம்ம விவாதம் நடத்துறோம். தொடருதுன்றீங்க. நிச்சயமா. எப்படி சொல்றேன்னா இருங்க நான் சொல்றேன். போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அதே ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு. அதே மாதிரி தான் மருத்துவர்கள், செவிலியர்கள் உங்களுக்கு நிரந்தர பணியினாரு. இன்றைக்கு வரைக்கும் போராட்டம். துப்புரவு தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், இது அத்தனை போராட்டத்துகளும் கம்யூனிஸ்டுகளுக்கு இக்கடான சூழ்நிலை என்னன்னா, தோழமை உணர்வோடு ஒரு பலவீனமான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதாக இருக்குது. இதைத்தான் வந்து திருமாவளவன் இந்த தடவை சொன்னார். செங்கல்பட்டுலையும் வீராணத்திலையும் நடந்த அந்த கள்ளச்சாராய மரணங்கள், அதை தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த மரணங்கள், நான் போன பிறகு அந்த மக்கள் என்னை பார்த்து கேட்டதால் தான் வேற வழி இல்லாம நான் போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நிறைவேற்றலன்னு அதிமுக போராட்டமும் அறிவிச்சிருக்காங்க. அது வேற ஒரு டாபிக், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரும்பி யாழினி, அவர் சொன்ன மாதிரி தான் பார்க்க முடியுமா? ஒன்றாக சேர்ந்து பவள விழா பொதுக்கூட்டத்தில் அவங்க இருந்தாங்க அப்படின்றத தாண்டி முரண்கள் இன்னும் தொடருது அப்படின்ற மாதிரி கருத்தை வச்சிருக்காரு. அது ஒண்ணு. இன்னொன்னு, திமுகவுக்கான அந்த அழுத்தம் இருக்கா? நம்ம ஒன்னாதான் இருக்கோம், நம்ம கூட்டணி கட்சிகள் ஒன்னாதான் இருக்க, எந்த பிளவும் கிடையாது அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு கூட்டமாக இது அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து முரண்கள் இருக்குது அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. என்ன ஒரு ஆச்சரியமாக என்ன இருக்குன்னா, திமுக கட்சியோட கூட்டணியில் இருக்க எந்த கட்சியுமே வந்து முரண்கள் இருக்குன்னே சொல்லலை. வெளியே உட்காந்துட்டு திமுக அந்த கூட்டணி வந்து உடையணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அது பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், அவங்க தான் திருப்பி வந்து ஏதோ முரண் இருக்குது, இவங்க வெளியே வர போகிறாங்க, அவங்க வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த 2024 நடந்த இந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸை எடுத்துக்கோங்களேன். மார்ச் வரைக்குமே வந்து அதிமுக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம்னா, இந்த கூட்டணி உடஞ்சிரும் சொல்லிட்டே இருந்தாங்க. உடையல கூட்டணி. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வந்து தெம்பு இருக்கு, நாங்கள் தனியாக போட்டிடுவோம்னு சொன்னார். ஆனால் அப்பயே அவங்களுக்கு கூட வந்து தேமுதிக கட்சி இருந்தது, விஜயகாந்த் கட்சி இருந்தது, ஆனாலும் வந்து நாங்கள் தனியாக போட்டிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். பிரச்சனை வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை, திமுக மற்றும் அந்த லெஃப்ட் லீனிங் பார்ட்டிஸாக இருக்கட்டும், விசிகே பார்ட்டிஸாக இருக்கட்டும், இஸ்லாமிய பார்ட்டிஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமான ஒரு லார்ஜரான ஒரு டார்கெட் இருக்கு. திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் கூட இப்போ ரீசெண்டாக சொல்ல, அப்போ வந்து விசிகால இருந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்துச்சா, வட மாவட்டங்கள்ல எங்களால தான் வந்து வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் அப்போ இல்லையே, இப்பதானே வந்துச்சு. அதனால தான் அந்த கேள்விகள் எழுது. இல்ல கருத்து நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு நான் ஜஸ்ட் கம் டு திஸ். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ 2017ல இந்த கூட்டணி வந்து முரசொலி பவள விழால வந்து ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தோம் 2024ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட பவள விழால கட்சிகள் வந்து பேசுறாங்க.
2017 இருந்ததை விட அதிகமான கட்சிகள் இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி வந்து உடையறதுக்கான சான்சஸே கிடையாது, இன்னும் ஸ்ட்ரென்தன் தான் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்தியா ஒரு பெரிய ஆபத்தான ஒரு நிலையில தான் இருக்கு, ஒரு பாசிச ஆட்சியோட பிடியில இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு லார்ஜர் விஷன், திருமாவளவன் அவர்களே தான் சொன்னாங்க, அவங்க ஒரு எங்களுக்குன்னு ஒரு லார்ஜர் டார்கெட் இருக்கு, அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம், அதுக்கு வந்து இந்த கூட்டணி ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொன்னாங்க. இவங்க சொல்ற மாதிரி இது வந்து ஒரு எலெக்ஷனுக்கான கூட்டணி கிடையாது, இது வந்து ஒரு கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணிக்கு ஒரு இலக்கு இருக்கு, ஒரு லட்சியம் இருக்கு, அதை நோக்கி தான் இருக்கிற இந்த முரண்களும் இருக்கு. முரண்கள் இருக்குன்னு இனி இவங்க தான் சொல்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவா சில பிரச்சனைகள் இருக்கும். இப்ப வந்து எல்லா அப்படி பாத்தீங்கன்னா நேற்று வந்தவர் துணை முதல்வர் அப்படினோ வட மாவட்டங்களை எங்களால ஜெயிச்சாங்க அப்படின்னு ஒரு பொது வெளியில கருத்து வைக்கும்போது தான் நீங்க அதுக்கு வந்து திருமாவளவன் அவர்களே சொல்லிட்டாங்க, ஒரு ப்ரீ மெச்சூர்டான ஒரு டாக் பேச்சு, அதுக்கான தேவை இப்ப இல்ல அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணா அவர்கள் வந்து ஒரு ஃபெடரலிசம் பத்தி பேசுறப்போ ஒரு விஷயம் சொல்வாரு, இந்தியால வந்து யூனிட்டி இருக்கணும், யூனிஃபார்மிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுதான் இந்த கூட்டணி கட்சிகள்லையும் எல்லா கட்சிக்கும் ஒரே ஒரே இதுதான் இருக்கணும், ஒரே ஒப்பீனியன் தான் இருக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே கட்சியா மாறிட போறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும். முதலமைச்சர் அவர்களும் சொன்னாங்க, அது விசிகா அதோட கொள்கை தான். ஏன் அவங்களோட நடக்க போற அந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து 2 பேரும் போய் அதில் அந்த மாநாட்டில் கலந்துக்க போறாங்க. ஸோ கூட்டணியில் இருக்க கட்சிகள்லேயே வந்து அவங்க கொள்கைக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, அது இந்த கூட்டணியில் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு கொள்கை கூட்டணி. அவங்க சொல்றாங்களே அட்மினிஸ்ட்ரேட்டிவா நிறைய முரண்பாடுகள் இருக்கு அப்படின்ட்டு. நானே சொல்றேன், சட்டமன்றத்தில் அந்த 8 மணி நேரம் வேலை பார்க்குற நேரத்துக்கான சட்டம் வந்து 12 மணி நேரமா அதிகப்படுத்தி ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்போ அலையன்ஸ் பார்ட்னர்ஸே வந்து அதை வந்து எதிர்த்தாங்க. எதிர்த்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே அதில் ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணாங்க. அந்த அளவுக்கான ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வந்து இந்த கட்சியில் இந்த கூட்டணியில் வந்து இருக்கு. ஏன்னா எங்களோட நோக்கம் அப்படின்றது பார்த்தோம்னா, இந்தியாவில் வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து சேவ் பண்ணணும், மதச்சார்பின்மையை வந்து சேவ் பண்ணணும், மக்களோட உரிமைகளை வந்து காக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட தான் வந்து இன்னைக்கு இந்த எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ இவங்க சொல்றாங்களே காங்கிரஸ் இப்படி பேசுச்சு, விசிகா அப்படி பேசுச்சு அப்படின்றது, அந்த முரண்கள் இல்லை அப்படின்னு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த கட்சிகள் சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது, இந்த கூட்டணியில தான் நாங்க பயணிக்க போறோம். அது தொடர்ந்து அந்த முரண்கள் இருந்ததற்கான நடவடிக்கை இருக்கா அப்படின்னு திரு பொன்வில்சன் கேட்டாரு. முரண் புரியல எனக்கு. அந்த முரண்கள் தொடர்ந்து இல்லையா, அந்த முரண் யாரால வந்ததோ அவர் மேல நடவடிக்கை இருக்கா அப்படின்னு திரு பொன்வில்சன் கேட்டாரு. அவர்கள் வந்து அங்க வந்து கேட்டாங்க, அதுக்கு தான் அவர் சொல்லிட்டாரு, இப்பதான் ப்ரீமெச்சூர்டா அவர் பேசிட்டாரு, நாங்க எல்லாரும் சேர்ந்து பேசிட்டோம், இனிமே இந்த பேச்சுக்கான தேவை இல்லை அப்படின்ட்டு ஒரு மேடையில அவர் அந்த பேசினவர்கள் வச்சுட்டே திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல அந்த இடத்துல அவங்க இன்டர்னல் பார்ட்டிஸோட அவங்க டெசிஷன், அதுல வந்து நாங்க போய் மூக்கு நுழைச்சா அப்படின்னா அந்த அளவுக்கான ஒரு டெமோக்ரஸி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய கட்சி, ஒரு கட்சிக்கு போய் நீங்க இதை தான் பண்ணணும்னு வந்து நாங்க யாருமே இம்போஸ் பண்ண முடியாது. அவர் சொல்லிட்டாரு, ஒத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த ஒரே ஒரு கருத்துனால மட்டும் இல்ல, முன்னாடி மாநாட்டுக்கான அதிமுக அழைப்பு அங்கிருந்தே அது தொடருது இல்லையா, அதனாலதான் அந்த கேள்வி வருது. அதிமுக அழைப்புனா அவர் அந்த பிரஸ் மீட்லயே நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவும் வரலாம் அப்படின்ற ஒரு கேள்வி, ஏன்னா அங்க பிரஸ் மீட்ல கேக்குறாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, பிகாஸ் இட் இஸ் ஓபன் டு ஆல், அது வந்து ஒரு சோஷியல் காசுக்கான ஒரு மாநாடு வரலாம் அப்படின்னு தான் சொல்றாரே தவிர்த்து உடனே அதை வச்சுட்டு எப்படா ஒரு கட்சி வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கு அதிமுக கேள்வி இல்ல. பட் அங்கிருந்தே அந்த முரண்கள் அப்படின்ற கருத்துக்கள் வெளிவந்துட்டே இருக்கு. இல்ல அதுதான், அது ஏன் முரண்கள்னு இல்ல திருமிகாழி, நான் என்ன கேக்குறேன், இப்போ திமுக ஒரு கருத்து சொல்றாங்க, விசிகா இப்ப முரண்கள் இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி அவர் வேற ஒரு கருத்து சொல்றாரு. இத கீழ ஒரு தொண்டர் பாக்குறாருன்னு வெச்சுக்கோங்களேன், அவருக்கு அது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? அவங்களுக்கு ஒரு குழப்பம் வராதா? இவர் ஒரு கருத்து சொல்றாரு, இவர் ஒரு கருத்து சொல்றாரு, அப்ப நம்ம எப்படி எடுத்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவரா இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், 2 பேருமே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. தொண்டர்கள் எல்லாருமே வந்து தெளிவா தான் இருக்காங்க. வெளியே உட்கார்ந்துட்டு ஒரு கட்சி நம்ம கிட்ட வந்துராதா, நமக்கும் கூட்டணி வந்துராதான்னு உட்கார்ந்துட்டு இருக்க கட்சிகள் தான் முரண்கள் இருக்கு, கூட்டணி உடைய போதுன்னு பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து எங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது, குட்டையை தயவு செஞ்சு தொடர்ந்து பேசலாம். திருமிகு தங்கவரதராஜன், திமுக கூட்டணியை செதறடிக்கிறது தான் பாஜகவோட நோக்கம், அனைத்து களங்கள்லயுமே பாஜகவை எதிர்க்கிறது இப்ப தேவையா இருக்கு அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நாங்க திமுக கூட்டணி எல்லாருமே மொத்தமா ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படின்றத காட்டுற விதமா பொதுக்கூட்டமும் நடந்துட்டு இருக்கு. பாஜக எப்படி பாக்குது இந்த பவள விழாவை? வணக்கம் சகோதரி வேதவள்ளி. நாங்க வந்து இந்த விழாக்கள்ல திமுக வந்து பாத்தீங்கன்னா மக்களை திசை திருப்பறதுக்கு வாரம் விழா ஒரு கட்சி இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா திமுக தான். அதனால நீங்க என்ன பண்ணி பவள அவர்களுடைய சொந்த கட்சியுடைய வாரம், அதை பத்தி பாஜக இது சம்பந்தமா கருத்து சொல்ல விரும்பல. ஆக மொத்தத்துல மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று இருக்கின்றது. எல்லா துறையிலும் இந்த அரசாங்கம் ஆளுகின்ற அரசாங்கம்
தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஆக ஏதாவது விழா எடுத்து தாங்களாம் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனா முரண்பாடுகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு திருமாவளவங்களை பார்த்து குற்றச்சாட்டு சொல்றாருன்னா, எப்பயுமே பாத்தீங்கன்னா பாஜக காட்டி காட்டி அவரோட பேர வலிமை அதிகப்படுத்தலாம். உண்மையே கிடையாது. அவர் மனசாட்சிப்படி இன்னைக்கு என்ன சொல்றாரு, பாஜக வளர்வது ஆபத்து என்று சொல்லுகிறார். நாங்க தேசம் முழுவதும் வளர்ந்துட்டோம். அது மட்டும் இல்ல, திமுக கூட்டணியை உடைக்க பாஜக சதி பண்ணுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இல்ல, அதுதான் சொல்றேன். அதனால நாங்க வளர்வதற்கு என்னவோ அதை நோக்கிதான் பாஜக போறோம். இப்ப இன்னைக்கு வாக்கு சதவீதம் 11% ஆயிருக்குது. ஆக எங்களுடைய கூட்டணி கட்சி 18 வாங்கியிருக்கிறோம். அப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்கு பெற்றா எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டோம். நாங்க கூட்டணி ஆட்சிங்கிறத நாங்க முடிவு பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக அதை நோக்கி நாங்க இந்த ஊழல் ஆட்சி அகற்றிவிட்டு மக்கள் விரோத ஆட்சி விட்டு தேசிய ஜனநாயக எத்தனை ஆட்சி வருமோ அதை நோக்கி நாங்க பயணிக்கிறோம். ஒண்ணு இல்ல திரு தங்க வரதராஜன், நீங்க அடுத்தடுத்த தேர்தல சந்திக்கிறது, அதுல வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது அது இருக்கட்டும். ஆனா திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு பாஜக சதி பண்ணுது அப்படின்னு உங்க கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன? இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இது அரசியல் ரீதியான திருமாவளவன் குற்றச்சாட்டு. நான் சொல்ல வரேனே, இப்ப திருமாவளவன் என்ன சொல்றாரு சார், ஒரு விஷயங்க அவர் என்ன பண்ணாரு, உண்மையாகவே பாத்தீங்கன்னா தன்னுடைய பேர வலிமை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு முயற்சி செய்தார் ஆட்சியில பங்கு. ஆனா எதிர்முகம் பல அரசியல் கட்சியில இருந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு கிராக்கி கிடைக்கும் நினைச்சார். ஆனா அது கிடைக்காதவங்க என்ன பண்ணாருன்னா திருப்பி அதே திமுக முதலமைச்சர் வந்தாலும் போனாரு, உள்ள சிறுத்தையா போனாரு, வெளியில பூனையா வந்தார். ஏன்னு சொன்னால் அவரு மெட்டிட்டார். இருந்தா இரு, நாங்க கேள்விப்பட்டு இருந்தா இரு, பிறந்தா போகணும்னா வேற வாய்ப்பு இல்லை. ஆனா அதே போல இன்னைக்கு அது மட்டும் கிடையாது. நிச்சயமாக திருமாவளவன் மீது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சி என்று சொல்லக்கூடிய மக்கள் நிச்சயமாக அதிருப்தியில் இருக்கிறாங்க என்பது உண்மை. ஏன்னு கேட்டா, நீ வேங்கவேல் விவகாரமா இருக்கலாம், மிகப்பெரிய மனித ஒரு மீறல் அது. இது நடவடிக்கை எடுக்கவில்லை. உண்மையாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை உள்ளவர் கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்க வேண்டாமா இல்லையா? அதே போல இன்னைக்கு கள்ளக்குறிச்சி பள்ளி நடந்துச்சு. 66 பேர் பிடிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 35. இல்ல, அதுக்காக அவங்க போராட்டங்களையும் முன்னெடுத்தாங்க இல்லையா? ஜனநாயக ரீதியில நாங்க போராடுறோம் அப்படின்னு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இல்லையா? அதுக்காக குரல் கொடுத்தாங்க இல்லையா? நீ போராட வேண்டியது இல்லைங்க. நீ ஆட்சியில உங்க ஆட்சி இருக்குதுங்க. நீங்க குறைந்தபட்ச போராட்டம் என்ன பண்ண போறீங்க? போராட்டம் பாஜக பண்ணலாம், எதிர்கட்சிகள் பண்ணலாம். நீங்க கூட்டணி கட்சியில இருக்கிறீங்க, நீங்க எப்படி போராட்டம் பண்ணி மக்களை ஏமாற்ற முடியும்? நீங்க ஏன் சீட்டுக்குள்ள சுருக்குறீங்க? அவங்க கொள்கை கூட்டணி நீண்ட காலமாக கூட்டணியில இருக்கும்னு சொல்றாங்க. இல்ல, நான் வந்திருக்கேன். அப்ப நீ பாருங்க, அவரு போராட்டம் பண்ணது இருக்கட்டுங்க, கள்ளவாசி வார்த்தை ஒரு கோரிக்கை வச்சாரா இல்லையா? தயவு செய்து எதிர்கட்சிகள் இந்த கள்ளச்சாரா விஷயத்தை ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்க கூடாதுன்னு சொன்னது சகோதரர் திருமாவளவன். இதை மறந்துடக்கூடாது. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு அன்னைக்கு நீ மாட நடத்த வேண்டியதுதானே? நீங்க தொடர்ந்து 3 ஆண்டுகளாக திமுக மது விற்பனை அதிகப்படுத்தும் தெரியாதா? அப்பெல்லாம் தெரியாதா? ஆக பிரச்சனை என்னன்னு சொன்னால் அங்க குழப்பம் இருக்கிறதுன்னு உண்மை. இப்ப அதே மாதிரி சகோதரர் பொன்னிவெல்சன் கூட சில சொன்னார். உண்மையாக இன்னைக்கு தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய கட்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில டயத்துல அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை மிகப்பெரிய அளவுல இருக்குங்க. ஆளுகின்ற மாநில அரசை கண்டித்து எந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தல. இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக இருக்கலாம். ஆனா அங்க உள்ள சிஐடி உள்ள ஊழியர்கள் நீங்க ஒரு ஆள் தனியா விசாரிச்சு பாருங்க, எவ்வளவு அதிருப்தி இருக்கான்னு பாருங்க. அதனால ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேங்க. இன்னைக்கு இல்ல, இப்ப நீங்க சொன்னது எல்லாமே அந்த முரண்கள் தான். ஒவ்வொரு கட்சிக்குள்ள இருக்கிற முரண்களை தான் நீங்க சுட்டி காட்டிட்டு இருக்கீங்க இல்லையா? இதை பண்ணாங்க, ஆனா இந்த கூட்டணி கட்சி ஏன் இதை பண்ணல அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா அதுக்கு பதில் சொல்லும் விதமா தான் இந்த பவள விழா இருக்கா அப்படின்றதா என்னுடைய கேள்வி. எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் இருக்காங்க. 2026 தேர்தலை நாங்க கூட்டணியா சந்திக்க போறோம் அப்படின்றாங்க. ஒரு வலுவான கூட்டணியை அவங்க தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியாதா? நிச்சயமாக நீ ஒரே மேடையில் எல்லாம் இருக்கலாம். கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் நிச்சயமாக இந்த ஆளு அரசாங்கத்தோட கிடையாது, அந்த தலைமையோட கிடையாது. இவங்க தொடர்மையானால் அதே போல இன்னைக்கு விசிகா தொடர்களுடைய பலனே அப்படித்தான் இருக்குது. அதனால இதுதான் நான் சொல்றது யதார்த்தம். நான் பேசுறது அரசியலை தாண்டி யதார்த்தத்தை நான் சொல்றேன். உண்மை. இப்ப 2026 இந்த கூட்டணி இருக்காதுன்றீங்களா, தொடராதுன்றீங்களா? இல்ல, நாங்க என்ன சொல்றோங்க, கொள்கை ரீதியான கூட்டணி திருமாவளவன் சொன்னாரு. நான் என்ன கேட்கிறேன், இப்ப 2009 இருந்தா 2001 பாஜக எங்களோட கூட்டணியில தான் இருந்தார். திமுக இருந்தாரு, மங்களூர் தொகுதியில இருந்து ஜெயிச்சாரு. அன்னைக்கே தான் சொன்னாங்க 8 சீட்டு கொடுத்தாங்க. 2011 12 சீட்டு திமுக இவர் கேட்டாரு, 10 கொடுத்துச்சு. அப்படி கஷ்டம் வாங்கிட்டோம். இப்ப 6 கொடுத்துருக்காங்க. இவர் வேற வலிமையை அதிகப்படுத்துறதுனால எங்க உண்மை பொறுத்தது உண்மை. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், கொள்கை ரீதியான கூட்டணி என்பவர் தொடர்ந்து இருக்க வேண்டியது என்ன? 2016 வாய்ப்பு கிடைக்கிற மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு கூட்டணி உள்ள போயிட்டாரா இல்லையா? அதனால நிச்சயமாக இன்னைக்கு நீ காட்டிக்கிட்டே இருக்கலாமே தவிர நிச்சயமாக முரண்பாடுகள் இல்லை என்பது மறுக்க முடியாது. முரண்பாடுகள் இருக்கு அப்படின்றது சரி. ஆனா அந்த முரண்பாடுகளை சரி பண்ணிட்டோம். நாங்க ஒத்துமையா தான் 2026 தேர்தலை சந்திக்க போறோம். 29 வரைக்குமே இதே கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு கருத்தை வச்சு பாருங்களேன் சார். இங்க பாருங்க,
அதாவது நீங்க வந்து முரண்பாடு தொண்டர்கள் சரியா இருக்கு, தொண்டரோட மனநிலை கலத்திலிருந்து பார்க்கணும். நீங்க மாயாவதி அகிலேஷ் யாதவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டணி வச்சாங்க பாஜக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அது கூட்டணி வச்சதுனால ரெண்டு கட்சிக்குமே பெரிய இழப்பு. ஒரு குறிப்பா மாயாவதிங்கிற கட்சியை காணா போச்சு. அதனால தலைவர்கள் நீங்க மேடையில் இருக்கலாம். இந்த காலகட்டத்துல மக்களுக்காக எந்த நீங்க அந்த கூட்டணியோட இந்த கூட்டணியை நீங்க ஒப்பிட முடியுமா? 2017 அவங்க கூட்டணி வச்சு அடுத்து தொடர்ச்சியா 3 தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அந்த தேர்தல்கள்ல வெற்றியும் பெற்று இருக்காங்க. அந்த கூட்டணியோட நீங்க இந்த கூட்டணி நீங்க ஒப்பிட்டு பேசிட முடியுமா? நான் சொல்றேங்க, இப்ப தனிச்சிருக்கதான் சொல்றீங்க. 10 நாள் கழிச்சு பாருங்க, இன்னைக்கு அவர் பேசுறாருல, அவங்க தலைவர் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? இன்னைக்கு வந்து அந்த அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுத்திருக்காரா? ஏதாவது பேசியிருக்கிறாரா? அதனால குழப்பம் வந்துட்டே தான் இருக்கும். அவருக்கு எதிர் முகாமில் ஒரு கிராக் உருவாகல. அதனால அவருக்கு திருமாவளவன் அவர் இருக்கிற அவ்வளவுதான் உண்மை, வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்கள் 1000 கருத்து சொல்லுவாங்கன்னா கட்சி தலைவர் என்ன கருத்து சொன்னாரு? எங்களோட கூட்டணியில எந்த பிளவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, தெளிவுபடுத்திட்டாரு. சார் யார் சார் ஆரம்பிச்சது? கூட்டணியில பங்கு என்று சொன்னது யார் ஆரம்பிச்சது? யாரும் உங்க நிர்வாகிகள் ஆரம்பிச்சாங்களா? வருஷக்கணக்கா வச்சிட்டு இருக்க ஒரு கோரிக்கை, அது அவங்களோட கொள்கை தான். அது அவர் தெளிவா சொன்னாரு. அந்த முன்னாடி பேசின வீடியோ திருப்பி ஷேர் பண்ணுங்க. எங்களோட கொள்கை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர்த்து அவர் வந்து இப்பெல்லாம் எதுவும் வந்து பேசலையே. கவலை கிடையாது. நாங்க எங்களுடைய கூட்டணியை நாங்க இன்டாக்டா வச்சிருக்கோம். நாங்க இன்னும் எங்க கூட்டணியை பலப்படுத்துறோம். பாரதிய ஜனதா கட்சி நாங்க எங்களுடைய அண்ணாமலை தலைமையில மிகப்பெரிய பலப்படுத்திட்டு இருக்கோம். அதனால எங்களுடைய என்பது இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் தான். அதனால இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, பிசிகா இருந்தாலும் சரி, நான் எங்களுக்கு திமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இதெல்லாம் எங்களோட பொது எதிரி. அது மாற்றம் எடுத்து கிடையாது. அதனால எங்களுக்கு அவர்களை இது பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதனால எங்களை பொறுத்தவரை எங்க கூட்டணி நாங்க இன்டாக்டா வச்சுக்கணும். மேல எங்களுடைய கூட்டணி பலப்படுத்தணும். நாங்க தேசிய ஜனதா கூட தமிழகத்துல ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் எங்களுடைய நோக்கம், தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய சரி என்ன என்பது சொல்றதெல்லாம் அது வந்து புழுகு முட்டை நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்த கூட்டணி நீடிக்காது அப்படின்னு நீங்க ஆரூடம் சொல்லியிருக்கீங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் வரேன் திரு பொன் வில்சன். அதுக்கு முன்னாடி திரு பீர் முகமது, பாஜக எதிர்க்கிறோம், பாஜக வந்து எங்களுக்கு சதி பண்றாங்க, பாஜக எதிர்ப்பு அப்படின்ற மனநிலையிலேயே வந்து விசிகா இருக்காங்க. அவங்க பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக போய் திமுக கூட்டணியில் அப்படியே சஸ்டைன் ஆகுறாங்களா? இல்ல ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது பாஜக எதிர்ப்பு எந்த அளவுக்கு இங்க எடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியிலே அவங்க சஸ்டைன் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த கருத்தை சொல்றாங்களா? பாஜக எதிர்ப்பு அப்படின்ற கருத்தை கையில் எடுக்கிறாங்களா அவங்க? இல்ல, பிஜேபியை எதிர்ப்பது என்பது இந்தியாவில் ஜனநாயகத்தை பாதுகாப்பது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதாவது பிஜேபி எதிர்ப்புன்றது நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு அது உதவுமான்னு நான் கேட்கிறேன். அதுதான் இன்னைக்கு நம்முடைய மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் கூட இதற்கு ஒரு உரை, மிக அழகான உரை, அதை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அதாவது இந்த கூட்டணியில் அவர் இந்த பிரச்சனையை பேசியிருக்காரு. இந்த கூட்டணியில் ஒரு சின்ன சேதாரம் இருக்கிறது என்கிற தோற்றம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் இது இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு அச்சாரம் வைத்த கூட்டணி. எனவே இது வெறுமனே ஒரு சட்டமன்ற தேர்தல் என்பது, ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஜனநாயகத்தை உருவாக்கிய, ஜனநாயகத்துக்கு வழிகாட்டிய ஒரு வரலாறு என்பது 100 ஆண்டு வரலாறு இருக்கிறது. எப்போது பிரிட்டிஷ் காலத்திலே இருந்தே இந்த நீதி கட்சியுடைய 1916 ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சியிலிருந்தே அந்த வரலாறு தொடங்குகிறது. அந்த வரலாற்றின் நீட்சியாக, அதன் தொடர்ச்சியாகத்தான் நாம் இன்றைக்கு நடக்கக்கூடிய, காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய இந்த பவள விழா மாநாட்டையும் அந்த மாநாட்டில் பேசக்கூடிய தலைவர்களின் உரைகளையும் நான் பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன். வெறுமனே 2026 பிஜேபி ஒரு ஃபேக்டர் இல்லைன்னு சொல்வதே அது ஒரு அரசியல் அறியாமை என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா பிஜேபி என்பது இன்றைக்கு இந்தியாவில் ஒரு ஃபேசிஸ்ட் ஃபேக்டராக மாறி இருக்கு. அதாவது பிஜேபி வாஜ்பாய் தலைமையில் இருக்கும்போது யாருமே அது ஒரு ஃபேசிஸ்ட் ஃபேக்டர்னு சொல்லலை. பிஜேபி அண்டர் நரேந்திர மோடி சின்ஸ் 2014 இஸ் ஏ ஃபேசிஸ்ட் டேஞ்சர் டு த ஹோல் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி அண்ட் இந்தியா. இது நாங்கள் சொல்லலை, உலகம் பூராவும் ஜனநாயகத்தை ஆய்ந்து அறிந்த அறிஞர்கள் எல்லோருமே சொல்றாங்க. த பேக் ஸ்லைடிங் ஆஃப் டெமோக்ரஸி ஹாஸ் பிகன் இன் இந்தியா அண்டர் மோடி அப்படின்னு. ஏற்கனவே அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு. 2002 அவர் குஜராத்தில் என்ன பண்ணாருன்னு தெரியும். ஒரு பெரிய இனப்படுகொலை, ஒரு இன அழித்தொழிப்பு என்பது அவர் முதலமைச்சராக இருந்தபோது நடந்தது. அதன் தொடர்ச்சியை இந்தியா முழுமைக்கும் ஒரு குஜராத் ப்ராஜெக்டை அவர் விரிவாக்குகிறார் என்பதற்காக தான் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட வேண்டியிருந்தது. அதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னணியில் நின்று அந்த கூட்டணியை உருவாக்கினார் என்பது நமக்கு தெரியும்.
இல்ல தங்க வரதராஜன், நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, என்னென்னமோ சொன்னீங்க, நான் குறுக்கிடல. என்னுடைய நேரத்தில் தயவு செய்து குறுக்கிடாதீர்கள். தங்க வரதராஜன், என்னுடைய நேரத்தில் நீங்கள் தயவு செய்து குறுக்கிடாதீர்கள். நான் பேசி முடித்த பிறகு நீங்கள் பேசுங்கள். இந்தியாவை ஒரு ஃபேசிஸ்ட் ப்ராஜெக்டுக்குள்ள கொண்டு போகிற பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள், நான் தமிழ்நாட்டு மக்கள், இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய இறையாண்மை என்பது உருவாக்கி இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்கு உருவான திராவிட கருத்தியல் அல்லது திராவிட கட்சிகள் என்பவை எங்களுடைய மக்களுடைய இறையாண்மையின் பிரதிபலிப்பு. இந்த 75 ஆண்டுகள் திமுக இவ்வளவு வலிமையாக இருந்திருக்கிறது என்றால், அல்லது 2017 முதல் 7 ஆண்டுகளாக இந்த கூட்டணி வலிமையாக இருந்திருக்கிறது என்றால், அது தமிழ்நாட்டு மக்களுடைய இறையாண்மையுடைய பிரதிபலிப்பு. இப்ப இந்த கூட்டணி வலிமையா இருக்குதா இல்லையா அப்படின்ற அதுக்குள்ள பேசுங்க. ஆமா, இப்ப இந்த கூட்டணி வலிமையா இருக்கிறதுக்கு இந்த வரலாற்று காரணங்கள் இருக்கின்றன. இந்த வரலாற்று காரணங்களால் இந்த கூட்டணி என்பது 2026க்கு மட்டுமல்ல 2029க்கும் தொடரும் என்பதுதான் இப்போது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த முரண்பாடுகள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு இல்லையா, அப்பதான் இந்த வலிமை குறித்த கேள்வி நமக்கு எழுது. இங்க முரண்பாடுகள் என்பவை ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. இந்த முரண்பாடுகள் என்று சொல்லப்படுவதெல்லாமே ஒரு ஜனநாயக உரையாடலின் அங்கத்தை முரண்பாடுகளாக அல்லது கூட்டணிக்கான சவாலாக பார்ப்பது என்பதே நம்முடைய அரசியல் அறிவில் இருந்து தான் நம்ம அதை பார்க்க வேணும். இப்போ நம்முடைய அரசியல் அறிவு என்பது அரசியல் முதிர்ச்சி அல்லது ஜனநாயக முதிர்ச்சியிலிருந்து அதை பார்க்கணும். நீங்கள் என்ன வேணாலும் ஒரு ஜனநாயகத்தில் நீங்கள் பேசலாம். கருத்துரிமை என்பது, அதாவது ஃப்ரீ ஸ்பீச் இஸ் த பெட் ராக் ஆஃப் டெமோக்ரஸி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதை முரண், இது கூட்டணி விரிசல் அப்படின்னு அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுறது, அதை நீட்டிப்பது என்பது நாம் போதுமான அளவுக்கு அரசியலை படிக்கவில்லை என்பதிலிருந்து இந்த உரையாடல்கள் தொடங்குகின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முழுமையான ஒரு விரிசல் கூட்டணியிலிருந்து வெளியே போறாங்க அப்படின்னும் போதும் அந்த விஷயங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் தொடங்குது அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி விசிக திமுக இந்த மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள், அந்த முரண்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதுவோ அல்லது திமுக காங்கிரஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பொது வெளியில வர 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 ஒரே மேடையில் என்னதான் அனைத்து தலைவர்களும் ஒன்றாக தோன்றினாலுமே கூட அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அது ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தாதா? இவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு, அவர் கவுண்டர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா தொண்டர்கள் மத்தியில்? இது நீங்க கேட்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது இந்த பப்ளிக் ஒப்பீனியனை ஊடகங்கள் உருவாக்கும் போது அல்லது கட்சிக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு அதில் ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஒரு கருத்து சொல்லும்போது அது தொண்டர்களை எப்படி இன்றைக்கு ஹிந்து ஆங்கில நாளிதழில் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் இதை பற்றி இந்த 3 வருடங்களுக்கு மேலாக இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் என்ன செய்திருக்கிறது, மிக முக்கியமான 3 தலித் மக்களுக்கான கோரிக்கைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த கூட்டணி உதவி இருக்கிறது என்று சிந்தனை செல்வன் அவர்கள் அந்த நேர்காணலிலே, அந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸிலே சொல்லியிருக்கிறார். எனவே இந்த 3 ஆண்டுகளில், அதாவது தலித் மக்கள் ஒரு கனவாக நினைத்த திட்டங்களை இந்த கூட்டணி மூலமாக நடைமுறை சாத்தியமாக்கி இருக்காங்க. சப் பிளான், அதே போல தலித் ஆந்திரப்ரனர்ஸ்ங்கிற ஸ்கீம், இந்த விஷயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடிந்திருக்கிறது இந்த 3 ஆண்டுகளில். எனவே ஒரு கூட்டணி என்பது வெறுமனே ஒரு சமூக நீதி, ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்டுக்கு ஒட்டுமொத்த இந்திய எப்படிங்க 6% இருக்கக்கூடிய இந்திய மக்கள் தொகையில் நாம் வெறும் 6%, இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஜிடிபி இருக்குன்னா இது ஒரு பெரிய சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட். இந்த மக்களுடைய என்டர்பிரைசிங்கான தங்களுக்கான அரசியலை, தங்களை ஆள்வதற்கான ஒரு அரசியலை அவர்கள் உருவாக்கினதனுடைய விளைவு. நீங்க சொல்ற மாதிரியான கருத்துக்களை சொல்ற அதே கட்சியில அதே நிர்வாகிகள் தான் நேற்று வந்தவர் துணை முதல்வரா இல்ல வட மாவட்டங்கள்ல வெற்றி பெறத்துக்கு நாங்க தான் காரணம் என்பதான குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கணும் என்பதான விஷயங்களை பொது வெளியில சொல்லும் போதுதான் இது விவாதமா மாறுது. அப்படி சொன்னவர் 12 துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவர். அந்த கருத்து என்பது எதனால், யாரால் அது பெரிதாக்கப்பட்டது? ஏனென்றால் கட்சி தலைமை, அதாவது திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது மிக தெளிவாக சொன்னார், அதாவது கட்சியுடைய கூட்டணி முடிவு என்பதை யார் எடுப்பார்கள், கட்சி தலைமைதான் எடுக்கும் என்பதை அதே நேர்காணலில் ஆதவ அர்ஜுனாவே சொல்லி இருக்கிறார். இந்த கூட்டணி முடிவு என்பது
கட்சி தலைமையிடம் தானே இருக்கிறது. எனவே கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை என்பதை அவர் உறுதி செய்தாகிவிட்டது. திருமாவளவன் அவர்கள் விளக்கி கூறினாலும் கூட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கருத்துக்கும் அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்க முடியும். ஒரு விளக்கம் நான் கொடுக்குறேன், இதுதான் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்க முடியுமா? அது தொண்டர்களுக்கு அது தொடர்ச்சியாக தலைமை கிட்ட இருந்து இது வருது, நிர்வாகிகள் கிட்ட இருந்து இது வருது, இந்த மாதிரி மாறி மாறி வரும்போது ஒரு குழப்பம் வராதா? அதான் நிர்வாகிகளிலே 90% நிர்வாகிகள், ஏன் 99% நிர்வாகிகள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், எங்களுக்கு கூட்டணியில் எந்த புகைச்சலும் இல்லை, விரிசலும் இல்லை. ஒரே ஒரு நிர்வாகி சொன்ன ஒரே ஒரு கருத்து அது பெரிதாக்கப்பட்டது. அது யாரால் பெரிதாக்கப்பட்டது? எடப்பாடி பழனிசாமி அவர்களால், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களால் பெரிதாக்கப்பட்டது. ஏன் பெரிதாக்கப்பட்டது? அவர் சொன்ன கருத்துடைய ஆழத்தால பெரிதாக்கப்பட்டது. அப்படி பார்க்க முடியல. ஆழத்தால் பெரிதாக்கப்படவில்லை. இதை நம்ம ரொம்ப கவனமா கேட்கணும். ஆழத்தால் பெரிதாக்கப்படவில்லை. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதாவின் தலைமைக்கு பிறகு இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சமீபத்தில் நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு மேடையில் பேசினார். பிஜேபி யாரோடெல்லாம் சேர்ந்ததோ நவீன் பட்நாயக் உட்பட ஒரு பட்டியலை போட்டு அவர்கள் பலரை அழித்து விட்டார்கள். அந்த அழித்ததில் முதன்மையாக அளிக்கப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று ஒரு அரசியல் மேடையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்க. ஏனென்றால் நம்முடைய அரசியல் ஆய்வாளர் விஜயசங்கர் ராமச்சந்திரன் கூட ஒரு முறை சொன்னார், இந்த கட்சிகள், திராவிட கட்சிகள் பிளவுபட்டது என்பது அந்த காலத்தில் நமக்கு ஒரு வலிமை குன்றியதாக நமக்கு தென்பட்டாலும் கூட ஒரு வகையில் திராவிட கருத்தியல் தொடர்ச்சியாக தமிழக மைய நீரோட்டத்தில் இருப்பதற்கு உதவி இருக்கிறது என்பதுதான். இதை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இன்றைக்கு திராவிட கருத்தியல் தமிழ்நாட்டுக்கு இதை ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் ஜிடிபியாக, ஒரு முன்னேறிய மாநிலமாக, இன்றைக்கு $1 ட்ரில்லியன் எக்கனாமியாக 2030 நாம் செய்வதற்கான கனவு காணக்கூடிய ஒரு தேசமாக தமிழ்நாட்டை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த அரசியல் தான் காரணம். இதை பழுதுபட வைக்கக்கூடிய எதையுமே மக்கள் எதிர்ப்பார்கள். தமிழ் மக்களின் இறையாண்மை எதற்கும், இந்த கூட்டணி எதற்கும், இந்தியா கூட்டணிக்கு அச்சாரமிட்ட தமிழ்நாடு எதிர்க்கும் என்பதை தான். சாதாரணமாக ஒரு கருத்தை முன்வைக்கும் போதும் அதுல ஆழமாக, அதாவது ஒரு சில கருத்துக்களை எங்களால தான் இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கும் போதும் அந்த இரண்டு கருத்துக்களும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடை தான் நான் உங்ககிட்ட கேள்வியை கேட்டேன். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. திமுக கூட்டணி என்னதான் கொள்கை கூட்டணி என்று சொன்னாலுமே கூட எதிர் வரக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி பலமாக இல்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் திமுக மேல முன்வைக்கப்படுது. திரு பொன்வில்சன், கூட்டணி உடையும்னு சொல்ல, ஆனா உடையிற அளவுக்கு போகும், அந்த அளவுக்கு உரசல் இருக்கு அப்படின்னு நீங்க ஏற்கனவே எடப்பாடி சொன்னதா சொல்லியிருந்தீங்க. இப்ப திருமா என்ன சொல்றாருன்னா, எப்படியும் வர்ற எலெக்ஷன்ல திமுக கூட்டணி தான் வெற்றி அடைய போகுது, 2வது இடம் அந்த பெரிய கட்சியாக விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவை அவர் 2வது இடத்துல கூட வச்சு பார்க்கலையோ? இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஒரு இப்போ இவங்க சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ வாஜ்பாய் ஏதோ நல்ல தலைவர், அவர் வந்து சிறுபான்மை மக்களுக்காக ரொம்ப பாடுபடுற தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆனால் கெட்ட கட்சியில் இருக்கார் அப்படின்னு இது வந்து வெறும் வார்த்தை ஜாலம் தான் பேசுறது. அதாவது குஜராத்தில் 2002 3000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும். அவ்வளோதான். இது வந்து வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். அவ்வளோதான். அங்கே ஆட்சி கலைக்கப்பட்டதா, இல்லைனா அமைச்சரவையிலேருந்து வாபஸ் வாங்கிட்டாங்களா, எதுவுமே நடைபெறலை அந்த நேரத்தில். அதனால் அந்த நேரத்தில் வந்து அது களங்கம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாதது. அதனால் அந்த நேரத்தில் மைனாரிட்டி ஆட்சி, அது ஒன்று. 2வது சொல்கிறேன், அதே மாதிரி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் வந்து அந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு கூப்பிட்ட உடனே கையை விரிச்சுட்டு அதிமுக ஒன்றும் நான் வரேன்னு சொல்லலை. ஜெயக்குமார் தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்னா, எங்களுக்கு எழுத்துப்பூர்வமான கடிதம் வரணும், இல்லைனா தனிப்பட்ட அழைப்பு வரணும், அப்போ தான் நாங்கள் இதை பற்றி பரிசீலிப்போன்னாரு. உடனே ஒன்று வரேன்னு சொல்ல அவர். அதே மாதிரி அவங்க அடுத்த நாள் அவர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு இதை வீடியோ வெளியிட்ட உடனே செல்லூர் ராஜு சொல்கிறாரு, அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, நாங்கள் அப்படி கிடையாது அப்படின்னு உடனே சொன்னார். இது ஒரு பக்கம். அதனால் அதிமுக ஒன்றும் அந்த அளவுக்கு இறங்கி வந்து யாருக்கும் வலை விரிக்க மாட்டாங்க. அதே மாதிரி கூட்டணியில் பிளவும் ஏற்படுத்த மாட்டாங்க. அது ஆதாரம் இருக்கணும். ஏதாவது திருமாவளவன் பேசுனதுக்கு தான் பதில் சொல்லுவாங்க, எதிர வந்து அரசியல் பண்ணுவாங்க தான் எதிர்கட்சி. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னது வந்து, இப்போ நம்ம ஆதவ அர்ஜுன் சொன்னதிலே சொல்கிறேன், நீங்கள் மற்றதெல்லாம் சொல்கிறீங்க. அவர் சொன்ன வார்த்தை என்னது? 4 வருடமாக முன்னாடி திரைப்படத்தில் இருந்தவர், நேற்று வந்தவர் துணை முதலமைச்சர் பதவி ஆசைப்படுறார். இதற்கு திருமாவளவன் பதில் என்ன? இது ஒண்ணு. ரெண்டாவது சங்கத்தமிழன் அவர் இளைஞரணி தலைவர் திருமா விடுதலை சிறுத்தைகள்ல அவர் சொல்றாரு, கனிமொழியை இந்த மாநாட்டுக்கு நாங்கள் அணைப்போம், அவர் வந்தால் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதற்குரிய பதில் என்ன? இது ஒரு பக்கம். காங்கிரஸ்ல நிதி அமைச்சரின் மகன்
கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, மத்தியில கூட்டணி ஆட்சி கேட்குறீங்க, தமிழ்நாட்டில் நீங்க கூட்டணி ஆட்சி தரணும்னு சொன்னீங்க, அதற்கு உள்ளுக்குள்ளே எதிர்ப்பு குரல் வந்தாலும் அவர் மீது நடவடிக்கையா இல்லை அவர் வருத்தம் தெரிவிச்சாரா? கிடையாது. அவர் கவுண்டர் என்ன பண்றாருன்னா, இதுக்கு நீங்க சொல்றீங்க, அதனால மேயர் பிரியா கிட்ட நாங்க வந்து 573 கோடி ரூபாய் கூவம் ஆத்துல போட்டதுக்கு நேரத்தை கொடுக்கலாம். திரும்பி யாழினி அவர் 4 கேள்வி அடிக்கிருக்காரு, அதுக்கான பதில். ஓகே, ஆதவ் அர்ஜுனன் பேசின ஒருத்தர் மட்டும், சார் சொன்ன மாதிரி ஒருத்தர் மட்டும் பேசினதை வச்சு நீங்க திருப்பி நீங்களே கூட முரண் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறீங்க. அந்த கட்சியிலே ஃபர்ஸ்ட் வந்து சிந்தனை செல்வன் வார்த்தையை அவர்தான் பயன்படுத்துறாரு. இல்ல, உங்க கேள்வியிலுமே முரண் அப்படின்ற வார்த்தை தான் இருக்கு. மறுபடியும் எதிர்கருத்து சொன்னா அது முரண் இல்லையா? அது எப்படி அங்க வந்து ஒருத்தங்க சொல்றாங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தலைவர் கொடுக்குறாங்க. அந்த क्वेश्चनக்கு நாம வந்து வரேன். ஓகே, சிந்தனை செல்வன் அவர்கள் அந்த கட்டுரை பத்தி ஐயா சொல்லிட்டாங்க. ஷானவாஸ் அவர்கள், விசிகா ஷானவாஸ் அவர்கள் வந்து ஒரு டிபேட் பேட்டியில வந்து சொல்றது, இந்த கூட்டணினால தான் எங்களால் வந்து முக்கியமான திட்டங்களை வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு, அப்போ முடிஞ்சது. அதில் சில நாங்கள் கோரிக்கைகள் வச்சோம், லைக் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுக்கான சிலை வைக்கணும் அப்படின்றது. அது சிஎம் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் போய் தேங்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆணையம், SC STக்கான ஆணையத்தை வந்து பல வருஷமாக நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். முதலமைச்சர் CM ஸ்டாலின் அவர்களால் தான் இன்னைக்கு வந்து எங்களால் அதை வந்து சாத்தியப்படுத்த முடிஞ்சுது. இந்த மாதிரி நாங்கள் 10லேருந்து 20 வாட்டி நாங்கள் போய் CM கிட்ட வந்து நாங்கள் போய் தேங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஷானவாஸ் அவர்கள். வன்னியரசு அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆதவ் அர்ஜுனன் பேசினது வந்து விசிகாவுக்கு வந்து ஏற்றிருக்காது, we do not align with those comments அப்படின்றது சொல்றாங்க. இப்ப 4 துணை பொதுச் செயலாளர்கள் சொல்றதுக்கு வந்து வெயிட்டேஜ் கிடையாது, ஆனா ஒருத்தர் சொல்றதுக்கான வெயிட்டேஜ் மட்டும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணுவீங்கன்னா இதுக்கு பேர் தான் செரி பிக்கிங். உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துட்டு உங்களோட நரேட்டிவ் செட் பண்றதுக்கு எது யூஸா இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது கொஸ்டின், 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்கள டைரக்டா தூக்கிலாம் யாரும் வந்து முதலமைச்சரெல்லாம் இங்க பண்ணல. வந்தாங்க, MLA ஆனாங்க, நல்ல ஒர்க் பண்ணாங்க. சேப்பாக்கத்தில் இன்னைக்கும் போய் கேட்டோம்னா மக்கள் வந்து அவங்க விட்னஸா சொல்றாங்க, மழை காலத்துல எப்படி வேலை பார்த்தாரு, அங்க எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. மினிஸ்டர் ஆகுறாங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கான growth-ஐ தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு growth-ஆ இருக்கு இன்னைக்கு. அதுக்கப்புறம் போல பலரும் MLA ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. அவங்க யாரும் ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிட்டோம். You ask me a question, you give me a time. அதுக்கப்புறம் நீங்க அடுத்து போலாம். ஓகே, no, you have 4 क्वेश्चन கேட்டிருக்காங்க, 4 क्वेश्चனுக்கான ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, no, I can't do that. ஓகே, சோ இங்க வந்து என்ன பிரச்சனை அப்படினா, இவங்க திருப்பி ஒருத்தரோட புல்லன்றனால வந்திருக்கு. இது வந்து ஒரு ஜனநாயகம். யாரை நிறுத்தினாலும் மக்கள் ஆதரவு இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். இது வந்து ஒரு மன்னராட்சி கிடையாது. அதனால இது வந்து ஒரு சும்மா இவங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டுலாம் இங்க வந்து நடக்காது. 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தவர் தானே அவரும். ஸோ அவரோட பேச்சே வந்து ரொம்ப ஒரு ப்ரீமெச்சூரான பேச்சு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தலைவர்கள், கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியோட தலைவர்கள் வந்து தெளிவாக இருக்கிற ஒரு விஷயம், இந்த வெற்றிக்கான அந்த என்ன சொல்ற அச்சாணி வந்து இந்த கூட்டணி அப்படின்றத வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2029 வரைக்குமே இந்த கூட்டணி தான் இருக்கும் அப்படின்னு. இது ரெண்டையும் வச்சு நம்ம பார்க்கறது, இட்ஸ் அ லார்ஜர் பிக்சர். இந்தியாவோட டெமோக்ரஸியை காப்பாற்றுறதுக்கான ஒரு கேம் தான் இது. ஒரு பெரிய, ஏன்னா திராவிட மண்ணில் வந்து ஏற்கனவே இங்கே இருக்க கட்சிகளும் சரி மக்களும் சரி அந்த திராவிட இயக்க அந்த தத்துவத்தால் ஒரு பக்குவம் வந்திருக்கு. அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு. RSS வந்து பேக் பண்ணுற ஒரு கட்சி அங்கே உட்கார்ந்துருக்கும் போது எந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வருவாங்க, அதனால இங்கே இருக்க மக்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்றது தெரியும் எங்களுக்கு, எந்த மாதிரி பாதிப்பு வந்துட்டு இருக்குதுன்னு தெரியும் எங்களுக்கு. அதுக்கான ஒரு கூட்டணியா தான் இதை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப இப்ப பிஜேபியும் சரி அதிமுகவுக்கும் என்ன பிரச்சனைங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கூட்டணி கட்சிகள் இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரே கருத்தா இருக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி அப்படிதான் இருந்தது. பிஜேபி எந்த கட்சி கூட எல்லாம் கூட்டணி வச்சிருந்தோ அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அங்க ஒரு வாய்ஸே கிடையாது, அவங்களால வாய்ஸ் அவுட்டே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளா இருந்த கட்சிகளையே வந்து அவங்க வந்து உடைச்சிருக்காங்க. அங்க இருக்க ஆட்களை இவங்க கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். திரு தங்க வரதராஜன், ஒரு தெளிவு பிறந்ததா? நாங்க வெற்றி கூட்டணி, கொள்கை கூட்டணி, மோதல் வராதான்னு சிலர் நினைக்கிறாங்க, ஆனா அந்த கனவெல்லாம் பலிக்காது அப்படின்னு முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அந்த கூட்டணிக்குள்ள முரணெல்லாம் சொல்லப்படுற கருத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாமா இந்த பேச்சோடைய அடிப்படையில? இல்ல, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாதுங்க. அது அது அவங்களுடைய விஷயம். நான் கவலையப்படல இதை பத்தி. அது அவர் மனதுக்கு இப்ப கூப்பிட்டு நாங்கெல்லாம் சரியா இருக்கிறங்கிற மாதிரி அவர் மனசு நிறைவேற்றிருக்காரு, அவருடைய உரிமை. இல்ல, அந்த கூட்டணியோட அஜெண்டாவையும் அவர் குறிப்பிடுறாரு. பாசிசம் பாஜக எல்லாம் வளரக்கூடாதுன்றதுக்காக நாங்க கூட்டணியை வலுப்படுத்துறோம்ன்ற ஒரு கருத்தையும் வச்சிருக்காரு, உங்களை நோக்கியும் பேசியிருக்காரு.
அதான் அது ஏன்னா எங்களோட உயரம் என்னன்னு பாக்குறாரு. அதாவது எப்ப பார்த்தாலும் மதவாதம் என்று சொன்னாலும் பாஜக என்று தான் சொல்றாரு. அது மதவாத கட்சி திமுக கூட்டணி தான் மதவாத கட்சி கூட்டணி. அவர் என்ன சொல்றாரு, இப்ப யார் பிரதான எதிரி பிக்ஸ் பண்றாரு பாருங்க. அப்ப நாங்க பாஜக கூட்டணி தான் அவருக்கு வர 2026 சவால் என்று தெரிஞ்சு போச்சு. அதான் அவர் எழுதிப்படுத்திருக்கிறத தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், இந்தி கூட்டணி வந்துங்க, நான் கேட்கிறேன் மேற்கு வங்காளத்துல கம்யூனிஸ்ட் உள்ள வரக்கூடாது அந்த மம்தா பானர்ஜி வர, அதே மாதிரி காங்கிரஸ் உள்ள வரக்கூடாதுங்கிறாங்க. இது முரண்பாடா இல்லையா? கேரளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கீரி பாகமா இருக்குது கம்யூனிஸ்ட் காங்கிரஸும். தமிழ்நாட்டில் முத்தரவு தாக்கர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறாரு. பீகார்ல தமிழ்நாட்டில வேணா இந்த இந்தி கூட்டணி கொஞ்சம் அப்படி இருக்கலாமே தவிர மற்றபடி இந்தியாவுக்கு நீ பாடலாம் ஒரு கேப்ல சொல்றாரு. இப்ப நீங்க சொல்றது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்தியா கூட்டணி பத்தி பேசுறோம். பட் இப்ப எதிர் வர போறது சட்டமன்ற தேர்தல் தானே. அப்போ திமுக கூட்டணி பாஜக அப்படின்னு எதிர்க்கும் போது உங்களை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறாரு இல்லையா அவரு? அதுதான் சார் எங்களை கண்டு அச்சமா வேதவள்ளி எங்களை கண்டு அச்சப்படுகிறார். நிச்சயமாக சவாலாக இருப்போம். நாங்க வந்து தேசிய ஜனவனை ஆட்சி அமைப்போம் அவருக்கு வந்து அவர் முடிவு செய்து விட்டார். அதனால இன்னும் எங்களோட பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவார் என்பதுதான் எங்களுடைய இன்னும் சந்தேகப்படக்கூடிய விஷயம் இல்ல. ஒரு கருத்து நாங்க வலிமையா இருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்ப வலிமையா இருக்கிற கூட்டணிக்கு எதுக்கு அந்த கேள்வி வருது? நீ வலிமையா இருந்த யார் சார்? நீங்க 6% வாக்கு கடந்த தேர்தல் 6% வாக்கு திமுக இழந்திருக்குங்க. நீ வலிமையா இருந்தீங்க இன்னும் இழப்பீங்க. இப்ப 6% இழந்திருக்கீங்க. நீ வலிமையா தானே இருக்கீங்க. ஏன் இழந்தீங்க? வரப்போற தேர்தல் பாருங்க, இன்னும் எவ்வளவு இழப்பீங்கன்னு பாருங்க, பொறுத்து இருந்து பாருங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதே போல சொன்னாரு, நாங்க வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி சார் உங்க அப்பா 1971 ஒத்துக்கிட்டாரு சார். UPA 1 UPA 2 வந்து நீ எத்தனை கட்டமா நடத்துறீங்க? நீங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்களே, எத்தனை கட்டமா நடத்துறீங்க? ஏதாவது ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சாக இருக்கின்றது. நான் என்ன கேட்கிறேன், பல கட்டங்களாக நடத்த முடியும், சாத்திய முடியும் என்பது சுதந்திர ஆட்சியர் அவரே பரிந்துரை செய்திருக்காரு. 2015 ஒரு MP இருந்தப்போ அவர் தலைமை அமைச்சர். அதனால இது வந்து பயப்படுறேன். நான் என்ன கேட்கிறேன், தயார் நீங்க நல்லாட்சி தானே கொடுத்துருக்கீங்க, ஒரே நாடு ஒருத்தர் சம்மதிங்க. உங்களுக்கு தான் கட்சி இருக்குதா, கூட்டணி எல்லாம் வலுவாச்சிருக்கீங்கல்ல, மக்கள் ஆதரவு இருக்குல்ல, தைரியத்தை சந்திங்க அப்படின்னு சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. அதே போல உங்களுக்கு இறுதியா சொல்லி பண்ணிக்கிறேன். அவர் சொன்னாரு, நாங்க தேசிய கொடியை ஏற்ற உரிமையெல்லாம் மாநில உரிமையெல்லாம் நாங்க வாங்கி கொடுத்தோம்னு சொல்றாரு. சார் மாநில உரிமை பத்தி தேசிய திமுக பேசாதீங்க சார். கச்சத்தீவை அரசு தாராளத்து கொடுத்தா, அதே போல காவிரி பிரச்சனைல அது அநீதி விளைத்த மாநில உரிமையை விட்டு கொடுத்தது யார் சார்? இதனால மாநில உரிமையெல்லாம் உங்க அரசியலுக்காக பேசாதீங்க, முடித்துக் கொள்ளுங்கள். தெளிவாக பிரதமர் பேச்சு புரிகிறது. அவர் 2020 ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக நிச்சயமாக அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது என்று அவர் உணர்த்துகிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது இன்னொரு ஒரு டாபிக். அதை பத்தி நம்ம மறுபடியும் பேசலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு தங்க வரதராஜன். நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். திரு பீர் முகமது, முதலமைச்சர் பேசியதிலிருந்து உங்களுடைய டேக்அவே என்ன? இல்லை, முதலமைச்சர் தொடர்ந்து, அதாவது இந்த 7 ஆண்டுகளாக தொடரக்கூடிய இந்த கூட்டணி என்பது இன்னும் தொடர்ந்து செயல்படும் என்பதை மிக உறுதியாக மிக தெளிவாக நீங்கள் சொல்லக்கூடிய, அதாவது வெளியிலிருந்து ஆசைப்படக்கூடியவர்கள், அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, பிற வலதுசாரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எதிர்பார்ப்பது போல இந்த கூட்டணியில் எந்த சேதாரமும், ஒரு கிஞ்சித்தும் சேதாரம் இருக்காது என்பதை மிக தெளிவாக முதலமைச்சர் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன என்று சொல்லலாம், அல்லது இவர்களுக்குள் புகைச்சல் இருக்கிறது என்று சொல்லலாம், விரிசல் இருக்கிறது என்று சொல்லலாம், முரண் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இந்தியா கூட்டணிக்கே வழிகாட்டிய ஒரு எலக்டோரல் ஃபார்மேஷனாக, ஒரு இந்தியாவுக்கே வழிகாட்டிய ஒரு மிக வலிமையான ஒரு கூட்டணியாக, அதாவது வலிமை என்பது வெற்றி தான் அதுக்கு வந்து ஒரு அளவுகோல். தொடர் வெற்றிகள், நீங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற, இப்படி தொடர் வெற்றிகளை, எப்படி 2024 100% வெற்றி, இந்த வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வீரியமடைந்து வருகிறது. அதை இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பின் பிரதிபலிப்பாக, மக்களுடைய இறையாண்மையின் பிரதிபலிப்பாக, மக்களுடைய விருப்பத்தின் பிரதிபலிப்பாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த கூட்டணி அமைந்திருப்பது இந்த மக்களால் என்பதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். அதை தான் இன்றைக்கு முதலமைச்சர் தனது உரையில் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஒற்றுமையாக செயல்படணும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. திருமாவளவன் சொன்னதுல இன்னும் சில கேள்விகள்லாம் இருக்கு. அந்த கேள்வியோட நான் உங்ககிட்ட வரேன். திரு பொன் வில்சன், இரட்டை குழல் துப்பாக்கியோட 3வது குழலா விசிகா இருக்குன்னு திருமாவும் தெளிவுபடுத்திட்டாரு. மோதல் வராதான் நினைக்கிறாங்க, கனவு பலிக்காது அப்படின்னு முதலமைச்சர் MK ஸ்டாலினும் தெளிவுபடுத்திட்டாரு. இன்னும் என்ன தெரியணும்? வலிமையா இருக்கா? இதெல்லாம் வார்த்தைகள், எல்லாரும் டிப்ளமேட்டிக்காக பேசுறது தான். அதை வச்சு நம்ம வந்து சொல்ல முடியாது, நிகழ்வுகளை வச்சு தான். அதாவது இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெளிப்புறமா பார்க்கும்போது நிகழ்வுகளுக்கு அப்புறமா தானே இதை பேசியிருக்காங்களே. அது பேசுவாங்க கடைசி வரைக்கும். அதாவது நான் பிரிகிற வரைக்கும் நான் சேர்ந்தே இருப்பேன்றது தான் தத்துவம்.
அப்ப இன்னும் Election விரிவாக நீங்க தத்துவமே நம்புறீங்களா? அதான் இப்ப நான் என்ன நீங்க சொல்ல வரேன் நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி அதுதான் சொல்ல வரேன் கேளுங்க. என்னன்னா இன்னைக்கு திமுக கூட்டணியில் அடிஷன் ஆயிருக்குது. கருணாஸ் வந்திருக்காரு, எர்ணாவூர் நாராயணன் வந்திருக்காரு, கமலஹாசன் வந்திருக்காரு, அப்புறம் தமிமுன் அன்சாரி வந்திருக்காரு. இதெல்லாம் வந்திருக்குது. ஏற்கனவே 188 சீட்டு உதயசூரியன் சின்னம் போன தடவை நின்றது 2021 நின்றது வந்து 188. திமுக மட்டும் இந்த 179. இப்போ இந்த தடவை எத்தனை நிற்க போகுது? இதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக திருமாவளவன் கட்சி மாறி இருக்கிறது. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து 42 இடம் ஜெயிக்கும், 44 இடம் ஜெயிக்கும் போது நீங்கள் 9 சீட்டு கொடுத்தீங்க, 25 சீட்டு எம்எல்ஏ கொடுத்தீங்க. இப்போ 99 இடம் பாராளுமன்றத்தை ஜெயிச்சு எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்று இருக்குது. இப்போ 25 தான் கொடுக்க போறீங்களா, 65 கொடுக்க போறீங்களா? இது ஒரு கேள்வி வரும். சீட் வச்சு பேசாம நாங்க கொள்கை கூட்டணி இல்ல அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் அதெல்லாம் கொள்கை கூட்டணின்றதே எதுவுமே கிடையாது. வார்த்தை தான் பேசுறது கொள்கை கூட்டணி. கடைசி நேரத்தில் கூட்டணி பிரிஞ்சதெல்லாம் எத்தனையோ நம்ம வரலாறுல பார்த்துருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முக்கியமான கொள்கை வந்து அங்க இடிக்குது. என்ன கொள்கை நீங்க கூட்டணின்றீங்களோ அந்த கொள்கையை தாண்டி கலைஞர் நாணயத்தை ராஜ்நாத் சிங் வெளியிடுறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா போன வருடம் வரைக்கும் கலந்து கொள்ளாத கவர்னர் டீ பார்ட்டியில் போய் அரசு போய் கலந்து கொள்கிறது. கவர்னரிடம் என்ன மாற்றத்தை கண்டார்கள், இப்போ போய் லேட்டஸ்டாக கலந்துக்கிட்டாங்க. இது 2வது. 3வது, எந்த ஒரு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவையும் புறக்கணித்த பொன்முடி அவர்கள் இப்பொழுது சென்னை பட்டமளிப்பு விழாவில் போய் கவர்னரோட ஒட்டி உறவாடி கூட இருந்து கலந்துக்கிறாரு. அதெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமா பார்க்க முடியாது. இதற்கு முன்னாடி மரியாதை இல்லையா? இதற்கு முன்னாடி மரியாதை இல்லையா? போன வருடம் வரைக்கும். இன்றைக்கு புதுசாக மரியாதை வந்து விட்டதா? இல்ல கவர்னர் கூடுதல் மரியாதை கொடுத்து விட்டாரா? இதெல்லாம் கேள்வி இருக்குது இல்லையா? அதனால என்னன்னா 15 வருடங்களாக மத்தியிலே திமுக ஆட்சியில் இல்லை, தொடர்ந்து தோல்வி. நம்ம தமிழ்நாடு மட்டும் பேசுறோம். மத்தியில் 15 ஆண்டுகளாக தொடர் தோல்வி திமுகவுக்கு. 17 ஆண்டுகளாக மத்தியிலே ஆட்சியிலே இருந்த கட்சி திமுக. மைனாரிட்டி அரசாங்கத்தில் வாஜ்பாய் தொடங்கி தேவகவுடா, ஐக்கிய குஜராத் தொடங்கி மன்மோகன் சிங் வரை 17 ஆண்டுகள், நடுவில் 13 மாசம் தான் வாஜ்பாய் அரசாங்கத்தில் இல்லை. அப்போ தொடர் இழப்பு திமுகவுக்கு 15 ஆண்டுகளாக. அப்போ 2026 தேர்தலுக்கு பிறகு 3 ஆண்டுகள் மத்தியிலே மைனாரிட்டி பிஜேபி ஆட்சி இருக்க போகிறது. ஒரு பக்கம் பீகார்ல நிதிஷ்குமார், ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு. இந்த 2 மிரட்டலையும் சமாளிப்பதற்காக எனக்கு 3வது ஒரு கை தென் மாநிலத்தில் இருக்கிறது அப்படின்னு பிஜேபி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தலாம். அதாவது 2026க்கு பிறகு இந்த 3 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் தொடர்ச்சியா விமர்சனம் செஞ்சுட்டு வரதும் இதே திமுக தானே? இல்ல, அதுதான் விமர்சனம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு பாசமும் இருக்கும். அது நம்ம சொல்ல முடியாது. தேர்தல் இலக்கணமே அதுதான். இந்த ஒரு ஐயப்பாடும் இருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு. ஏன்னா எப்படி தேவையில்லாம நெருங்கி வராங்களோ. 15 நிமிடம் தான் மோடி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, ஆனா 40 நிமிடம் பேசி இருக்கிறாரு 3 கோரிக்கைகளுக்காக. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் பேசும்போது கூட பாஜக விமர்சனம் செஞ்சு மத்திய அரசு விமர்சனம் செஞ்சு தான் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது சரியா அப்படின்றது அவங்க கட்சி பிரதிநிதி கிட்ட கேட்போம். முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த செரி பிக்கிங், அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை எடுத்து அதை வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. சார் ஐயா அவர்கள் பேசினதை பார்க்கணும்னா எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல், இருக்கலாம், ஆகலாம் அப்படின்ற ஒரு கற்பனை அவங்களோட ஆசையில மட்டும்தான் பேசுறாங்களே தவிர்த்து எதுவுமே நிதர்சனமோ உண்மையோ கிடையாது. இந்த கூட்டணியை பார்த்து பயந்தாங்க. 2017 இந்த கூட்டணி உருவாச்சு இல்லையா? அப்ப வந்து யாரும் வந்து இந்த கூட்டணி உடையும் சொல்ல, 2019 வரைக்கும் கூட சொல்ல. அந்த எலெக்ஷனை ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸா அடுத்த இந்த ஊரக உள்ளாட்சி, அது அப்புறம் 2021 சட்டமன்ற எலெக்ஷன்ஸ், நகர உள்ளாட்சின்னு பல எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்க வராம 2019க்கு அப்புறத்துல இருந்தே இந்த கூட்டணியை பார்த்து பயந்த அதிமுகவும் பாஜகவும் இந்த கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு வாதத்தை எடுத்து வச்சுட்டு இருக்காங்களே தவிர்த்து வேற இல்லை. சார் வந்து ஐக்கிய குஜராத், தேவகவுடா அந்த அந்த கவர்மெண்ட்ஸை பத்தி எல்லாம் பேசினதுனால சொல்றேன். திருப்பி முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் தான், இந்தியாவில் என்னைக்கெல்லாம் டெமோக்ரஸிக்கு ஒரு ஆபத்து வருதோ, நம்ம திமுகவோட வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் திமுக அந்த டெமோக்ரஸியை காப்பாற்றுறதுக்காக ஒன்றியத்தில் வந்து எந்த கட்சி இருக்கணுன்றதை முடிவெடுக்கிற அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக இருந்தது. இந்திரா காந்தி அவர்களோட ரொம்ப நல்ல டேர்ம்ஸில் தான் இருந்தோம். பேங்க்ஸ் நேஷனலைஸ் ஆக்கப்பட்டுச்சு, சேலத்தில் வந்து ஸ்டீல் பிளான்ட் கொண்டு வந்தாங்க. அப்படி ஒரு நல்ல டேர்ம்ஸில் இருந்தப்பயுமே எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரப்ப அங்கே டெமோக்ரஸியை வந்து அங்கே வீக் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே வந்து அப்போஸ் பண்ணோம். அதுக்கு மிசாக்க எதிர்த்து வந்து நம்ம வந்து ரெசல்யூஷனையும் பாஸ் பண்ணுற ரூலிங்கில் இருந்த ஒரே கட்சி திமுக. அதே மாதிரி மக்களுக்கு நல்லது நடக்கணும், இங்கே ஒரு ப்ராக்ரெசிவாக முற்போக்கான ஆட்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக மண்டல விபி சிங் அவர்களை சப்போர்ட் பண்ணி மண்டலையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் திமுக தான். அந்த மாதிரி அந்த இந்திரா காந்தி அவர்களே சொல்லியிருக்காங்க, கருணாநிதி அவர்கள் மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்டும் அதே இது அவர் எதிர்க்கிறார் அப்படின்னாலும் அதுலேயுமே உறுதியாக இருப்பார் அப்படின்ற சொல்லியிருக்காங்க.
அதே தான் இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அது கருணாநிதி அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து திமுக நம்ம வந்து இப்போ ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம இந்த கூட்டணியில் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஏன்னா இந்தியாவோட டெமோக்ரஸி இஸ் அட் ரிஸ்க். அதை காப்பாற்ற வேண்டிய கடமை. டெமோக்ரஸி இருந்தால் தான் மாநிலங்கள் இருக்கும், மாநிலங்கள் இருந்தால் தான் எலெக்ஷன் இருக்கும், எலெக்ஷன் இருந்தால் தான் இங்கே மக்களுக்கான திட்டங்கள் வரும். அந்த டெமோக்ரஸியை சேவ் பண்ணுறதுக்கான கூட்டணி தான் இது. கடைசி வரைக்கும் பாஜகவை ஒன்றிய ஆட்சியிலேருந்து இறக்குற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து பயணிப்போம். சரி, திருமிகு பீர், உங்ககிட்ட முக்கியமான கேள்வி திரு பொன்வில்சன் அவர்கள் எடுத்தது, பாஜக கிட்ட திமுக நெருங்குது அப்படின்ற முக்கியமான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. அதை ஏற்கிறீங்களா? இல்லை, அது ஒரு அவருடைய விருப்பமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். எல்லாத்த விட முக்கியமாக இன்றைக்கு முதலமைச்சருடைய பேச்சிலிருந்தே நீங்கள் பாருங்களேன். அறிஞர் அண்ணா அன்னைக்கு சொன்னார், அப்புறம் ஜெயலலிதா சொன்னாங்க, இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு, மாநிலங்களை யூனியன் பிரதேசங்கள் ஆக்குவதற்கு பிஜேபி இன்றைக்கு துடிக்கிறது, மாநிலங்களை முனிசிபல் கார்பரேஷன் மாதிரி நடத்துதுன்னு அண்ணா சொன்னதை ஜெயலலிதாவும் மேற்கோள் காட்டியிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த சென்ட்ரலைசேஷனுக்கு எதிராக, அதாவது 10 ஆண்டுகளில் ஓவர் சென்ட்ரலைசேஷன், குறிப்பாக அதிகார குவிப்பு, செல்வ குவிப்பு, தன்னாட்சி அழிப்பு, இந்த 3 தான் 2014 முதல் 2024 வரைக்கும் இந்தியாவில் ஒன்றியத்தில் நடந்த ஆட்சியை வர்ணிக்கக்கூடிய அரசியல் அறிஞர்கள் எல்லாமே உலகளவில் இதை தான் சொல்கிறாங்க. இந்த ஓவர் சென்ட்ரலைசேஷனுக்கு எதிரான ஒரு முழக்கமாக இன்றைக்கு முதலமைச்சருடைய உரையை நம்ம பார்க்கணும். அது மிகச்சிறிய உரையானாலும் அது மிக ஆழமான உரையாக நான் பார்க்கிறேன். அதில் முக்கியமாக எல்லா மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களாக, இங்கு இருக்கக்கூடிய மாநில மொழி பேசக்கூடிய தேசிய இனங்களுடைய தன்னாட்சியை அழிப்பதற்கான ஒரு ஒன்றிய ஆட்சியாக பிஜேபி ஆட்சி இருக்கிறது என்கிற ஒரு உரத்த குரலை அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் எப்படி இந்த ஒன்றிய அரசோடு இணங்கி போவதென்றால், இன்றைக்கு கல்விக்கு பணம் வரவில்லை, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்துக்கு ஒரு பைசா கூட வரவில்லை. அதை நீங்கள் அரசோடு பேசிதான் ஆக வேண்டும். அப்படிதான் அந்த பணத்தை கொண்டு வர முடியும். அதற்காக அவர் சந்திக்க சென்றார். ஆமா, இந்த இணக்கம், அதாவது இது எப்பவுமே உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதுதான் திராவிட கருத்தியலாக திமுக கருத்தியலாக வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு இல்லவே இல்லை. திரு தங்க வரதராஜன், உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது சகோதரி, திரு பொன்வில்சன் சொன்னார், ஐயா ஒரு 2 விஷயம். திரு கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது கூட எங்களுடைய மாண்புமிகு நரேந்திர மோடி வந்து ஒரு இல்லத்திலே வந்து பார்த்தார். அப்பயும் வந்து திமுக எங்களுக்கு கூட்டணின்னு சொன்னாங்க. அதே போல இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டுக்கு ஒரு தலைவர் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு மரபு, இந்திய பல கலாச்சார பண்பாடு, ஒரு தமிழனுக்கு ஒரு கௌரவம், அதுக்காக வந்து கேட்டா தவிர நிச்சயமாக ஒருபோதும் கிடையாதுங்க. நான் சொல்ற பாருங்க, தேசிய அளவில் எங்களுக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் சித்தாந்த எதிரி. அதே போல இன்றைய மாநிலத்துல இன்னைக்கு திமுக பிரதான எதிரி. அப்படிங்கிறப்ப நீங்க நீங்களுடைய இது என்பது ஏற்புடையதல்ல. அதனால நிச்சயமாக சித்தாந்த ரீதியான இந்த திமுகவை வீழ்த்து என்பது லட்சியமாக நீ பாஜக தொண்டர்களும் பாஜக கலங்கண்டு இருக்கிறப்ப நீங்க வந்து அந்த மாதிரி யூகம் வைப்பது நிச்சயமாக ஒரு ஏற்புடையது அல்ல என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக திமுக தரப்புல இருந்தும் பாஜக தரப்புல இருந்தும் இணக்கத்திற்கான வாய்ப்பு என்பது கிடையாது என்பதான கருத்து தான் சொல்லியிருக்கீங்க. இன்றைய நேர்பட பேச அமர்வு இதோடு நிறைவு பெறுகிறது. பங்கேற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard